ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விழாவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாமல்லபுரத்தில் அமைஞ்சிருக்கிற 5 கல்தேர் ரதங்கள், அதாவது பஞ்ச ரதங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து கடற்கரை கோவில்கள், ஒரே கல்லாலான குடைவரை கோவில்களையும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு இதில் அர்ஜுனன் தபசு, அப்புறம் கிருஷ்ணர் வெண்ணெய் உருண்டை எல்லாமே நம்ம இந்த யூடியூப் சேனலில் நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அடுத்ததாக பார்ட் 2 விழாகாக நம்ம பஞ்ச ரதங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக கடற்கரை கோவில்களையும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவிலேயே. முதல்ல இதோட சிறப்பை நம்ம பற்றி பார்க்கலாம். இது பல்லவ மன்னன் நரசிம்மவர்மனால் கட்டப்பட்டது. கிபி 7ஆம் நூற்றாண்டிலேயே இந்த கோவில் கட்டியிருக்காங்க. இங்கே உள்ள 5 கல்தேர் ரதங்கள் எல்லாமே பாறைகளை வெட்டிட்டு அதாவது ஒரே கல்லாலான கோவில்களாக செஞ்சுருக்காங்க. ஒவ்வொரு ரதங்களுமே பஞ்ச பாண்டவரை உணர்த்துகிற விதமாக அமைச்சிருக்காங்க. பஞ்ச பாண்டவர்களான தர்மராஜருக்கென்று தனி ரதமும், பீமனுக்கென்று தனி ரதம், அர்ஜுனனுக்கென்ற தனி ரதம், நகுலன் சகாதேவனுக்கென்று தனி ரதம் அமைச்சிருக்காங்க. இதில் முக்கியமாக இன்னொன்று சிறப்பு அப்படின்னா, திரௌபதிக்கென்று தனியாக கல்தேர் ரதங்கள் அமைஞ்சதுனால இது பஞ்ச பாண்டவர் ரதங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னா, ஒற்றை கல் யானை, யானையில் எந்த ஒரு பிசரும் இல்லாமல் அவ்வளோ ஒரு அழகாக தத்ரூபமாக செதுக்கியிருக்காங்க. நம்ம நல்லா ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பர் பிளேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது எப்படி ஒரு கோவிலாக எப்படி வடிவமைச்சிருக்காங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. மேக்ஸிமம் எல்லா தேர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கர்ப்பகிரகத்தில் எந்த ஒரு சுவாமியும் இல்லை. ஃபஸ்ட்டில் மட்டும் பெருமாள் நிற்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. இதில் நம்ம சுற்றி வெளியில் நம்ம அப்படியே சுற்றி பார்த்தோம் அப்படின்னா குட்டி குட்டி பாறைகள் தான் அமைச்சிருக்காங்க. நைட்டில் டைமில் நம்ம போகும்போது கீழேயே பார்த்திங்க அப்படின்னா லைட் செட்டிங்கோடு அமைச்சிருக்கிறதுனால அது பிரகாச வெளிச்சத்தில் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நாங்கள் மார்னிங் டயத்தில் போனதுனால இதோட ஃபுல் வியூ பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருந்துச்சு. நம்ம ஃபஸ்ட்டு ஒற்றைக்கல் யானை பார்த்தோம் இல்லையா, அதோட பேக் சைட்லேயே பார்த்திங்க அப்படின்னா ரதத்துக்கு பின்புறம் தான் நந்தி தேவரை அமைச்சிருக்காங்க. சிவன் கோவில்லாம் இருக்கும்ல, அதே நந்தி தேவரை இதுலையும் ஃபுல்லாகவே இது எல்லாமே ஒரே கல்லில் ஆனது. இங்கே உள்ள சிற்பங்கள் மேலே ஏறுறதுக்கு நமக்கு அலோட் கிடையாது. செக்யூரிட்டி கார்டு சுற்றி நமக்கு சுற்றி இருக்காங்க. நம்ம வேணுமா தொட்டு பார்த்துட்டு வரலாம். அதுக்கு மேலே ஏறியோ எதுவுமே அதை நம்ம வீணடிக்க கூடாது. வெளி பிரகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கத்தையும் அமைச்சிருந்தாங்க. இதில் நம்ம பார்க்குறது யானை, சிங்கம், அப்புறம் நந்தி, மூன்றுமே எல்லாமே ஒற்றை ஒற்றை கல்லில் ஆனது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கோவில் வடிவமைப்பில் திரௌபதி ரதம்னு வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ரதத்திற்கு மேலேயும் ஒவ்வொருத்தருடைய பேர், தர்மர், பீமர், நகுலன், சகாதேவன் அப்படின்ட்டு பேர் எழுதியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நமக்கு சுற்றி பார்க்க ஆல்ரெடி நம்ம வெண்ணெய் உருண்டை பார்த்தோம் இல்லையா கிருஷ்ணரோடது, அதுக்கு நம்ம 40 ரூபா சார்ஜ் பண்ணிட்டு தான் உள்ளார போயிருந்தோம். அதே டோக்கன் எடுத்துகிட்டு நம்ம இங்கேயும் காமிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பார்த்ததுக்கான ஒரு சீல் குத்தி வச்சிருக்காங்க. இது நம்ம ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை தடவை வேணாலும் நம்ம வந்து பார்த்துட்டு போகலாம். இது நம்ம அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது கடற்கரை கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய கேட்டு ப்ளஸ் கடைகள் மாமல்லபுரத்தில் என்னென்ன ஃபேமஸோ அந்த கடைகள்லாம் இருக்குது. நமக்கு வேண்டியது நம்ம வாங்கிக்கலாம். இது நம்ம இந்த வழியாலே நம்ம போனோம் அப்படின்னா பீச்சுக்கும் நம்ம போய் நம்மளால் சுற்றி பார்க்க முடியும். அது சைடில் நம்ம பீச்சுக்குனா நம்ம நடக்கணும். இது கடற்கரை கோவில்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் ஃபுல்லாக அப்படின்னா இதுவும் பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்டது. இது நம்ம 1 கிலோமீட்டர் நடந்து போய் தான் அந்த கடற்கரை கோவிலை நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த பார்த்திங்கன்னா அவுட் சைடில் அந்த பக்கம் நடந்து போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே பீச்சுக்கு போகிற ரோடு. இது கோவிலுக்கு போகிற ரோடு. இதுலேயே நமக்கு பார்த்திங்க அப்படின்னா பாத்ரூம் ஃபெசிலிட்டி நமக்கு வச்சுருக்காங்க. அப்புறம் குடி தண்ணீரும் இருக்குது. நம்ம தேவையானதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் ரொம்ப சோலையாக இருக்குது. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக பராமரிச்சிருக்காங்க. எந்த ஒரு குப்பையுமே, ஏன்னா இது பிளாஸ்டிக் தடை செய்யப்பட்ட பகுதி அப்படிங்கிறதுனால ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் கூட நீங்கள் பார்க்கவே முடியாது. எவ்வளோ ஒரு சோலையாக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பரான பிளேஸ். நம்ம மார்னிங் டயத்துலேயே போயிட்டோம் அப்படின்னா மகாபலிபுரத்தை நம்ம நல்லாவே சுற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம கோவிலை நெருங்கிட்டோம். இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த புல்தரையில் நடக்கிறதுக்கெலாம் நமக்கு அலோடு கிடையாது. ஏன்னா மக்கள் எல்லாமே அந்த இதில் நடைபாதையாக நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறம் புல் அந்த பார்க்குறதுக்கே ஒரு அழகு இல்லாமல் இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம நடைபாதைக்கென்று தனியாக ஒரு பிளேஸ் அமைச்சிருக்காங்க. நம்ம அந்த வழியால் தான் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்குது. இங்கே நடுவில் என்னென்னா ஒரு சிட்டிங் பெஞ்ச் இருக்குது. அந்த சில இடத்துல மட்டும் அந்த புல்லுக்கு நடுவில் நம்ம இருந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இங்கேருந்து நம்ம பீச் வியூவையும் நம்மளால் பார்க்க முடியுது. அது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா போட்டு அந்த இதெல்லாம் இருக்குது. நம்ம இப்போ வெளியில் தான் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். அதாவது நடைபாதை கொடுத்துருக்காங்க இல்லையா, அதிலேருந்து தான் நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே கோவில் உள்ளாரருந்தே டேரெக்டாக நம்மளால் பீச்சுக்கு போக முடியாது. பீச்சுக்கு என்று ஒரு ஆப்போசிட்டில் இன்னொரு ரோடு இருக்குது. நம்ம அதில் தான் போகணும். இதுக்கும் நம்ம அதே டோக்கன் என்னவோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிறோம் இல்லையா, 40 ரூபா கொடுத்து ஒரு டோக்கன், அதே டோக்கன் தான் எல்லாத்துக்குமே. நம்ம இதை 3ஆவதாக நம்ம இந்த பிளேஸை நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் என்ன ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படின்னா, இங்கே சிவனும் இருக்குது,
பெருமாளும் அமைஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் அகழி வந்து பெரிய கல் அமைப்புலேயே வந்து பெரிய அகழியாக இருக்குது. அதில் மழை பெஞ்சதுன்னா ஃபுல்லாகவே தண்ணி இருக்கும். அதில் காளமாடு வந்து இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது. தண்ணி நம்ம நிறையா ஃபுல்லாக நொம்புனுது அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்பி இருக்குமா. அழகாக வந்து அது கீழே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி அகழிகள் வந்து அமைச்சிருக்காங்க தண்ணி சேகரிக்கிறதுக்கு. இது எந்த அமைப்பில் அவங்க கட்டியிருக்காங்க அப்படிங்க, எந்த கான்செப்டில் கட்டியிருக்காங்க அப்படின்னு தெரியல. ஆனால் நம்ம இதை எப்படி கட்டினாங்க அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஏன்னா எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா கருங்கல்ல எப்படி அவங்களால ஒரு ஓவியம் ஒரு சிற்பங்கள் வந்து செதுக்க முடிஞ்சுது அப்படிங்கிறதே நம்ம தமிழருடைய கட்டிடக்கலையை நம்ம பார்த்து ரொம்பவுமே வியக்கிறோம். இது நம்ம அப்படி சுற்றி வரும்போது பேக் சைட்லேயே பார்த்திங்க அப்படின்னா சிவனுக்கு என்று அந்த கோவிலில் வந்து அமைச்சிருக்காங்க. இங்கே உள்ள சிவன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது ரொம்ப நீல வாக்கில் வந்து அமைச்சிருக்காங்க. பிளாக் கலர் கல்லே பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு மார்பிள் கல் மாதிரி இருக்குது. அது வேறு வடிவமைப்பில் இருக்குது. இதை நீங்கள் சுற்றி இதை நம்ம பார்க்கும்போது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நந்தி சிலைகள் தான். இது ஆயிரக்கணக்கான மேற்பட்ட நந்தி சிலைகள் வந்து சுற்றியாக குட்டியாக அமைச்சிருக்கிறாங்க. இது நம்ம நல்ல ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அப்படியே ஒரு பசுமையாக ஒரு அழகாக வந்து அமைச்சிருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பெருமாள் இருக்கிறாரு. ஃபஸ்ட்டு நம்ம சிவனை பார்த்தோம், அடுத்தது பெருமாள் இருக்காங்க. இதுவும் எல்லாமே கல்லை மட்டுமே பயன்படுத்தி கட்டியிருக்காங்க. இந்த கோவிலுக்கு அரணா என்ன இருக்குன்னா இந்த நந்தி தேவரை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் தூணு ஃபுல்லாகவே, அதாவது சுற்றுச்சுவர் ஃபுல்லாகவே நந்தி தேவரை தான் அமைச்சு வச்சுருக்காங்க. இதுவும் நம்ம மார்னிங் டயத்தில், ஏன்னா மேக்ஸிமம் இங்கே வெயில் தெரியவே இல்லை, ஈவினிங் டயத்தில் போனோம் அப்படின்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். லைட் வெளிச்சத்தோடு நம்மளால் பார்க்க முடியும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் செட்டிங்கோடு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எதையுமே இது மேலேலாம் ஏறி பார்க்க முடியாது. கோவிலில் நின்று நம்ம வேணுமா ஃபோட்டோ எடுத்துக்கலாம். வெளியிலலாம் இப்படி நம்ம சுற்றி கீழே தான் நடக்க முடியும். எந்த ஒரு சிலைக்கு மேலேயோ எதுவுமே ஏற முடியாது. இது யுனெஸ்கோவோட ஒரு பாரம்பரிய சின்னமாக இருக்கிறதுனால தொல்லியல் ஆராய்ச்சி நிபுணர்கள் வந்து அதில் வந்து ஆராய்ச்சி நடத்திட்டு இருக்கிறதுனால நமக்கு மேக்ஸிமம் வேறு எதிர்கையும் நமக்கு அலௌடு கிடையாது. செக்யூரிட்டி கார்டு வந்து நமக்கு சுற்றி நமக்கு வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இங்கேருந்தே நம்மளால் பீச் வியூவை நம்ம பார்க்க முடியாது. இது ஃபுல்லாகவே வந்து நெட்டு போட்டிருந்தாங்க இல்லையா, நம்ம அதிலேருந்தே நம்மளால் பீச் வியூவை நம்மளால் பார்க்க முடியும். இதுக்கு நீங்கள் ஃபுல்லாக வெளில போகணும் அப்படின்னா நம்ம அவுட் சைடில் நம்ம சுற்றி வர மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு ஒரு கிலோமீட்டர் நம்ம வந்து நடக்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் வந்து இங்கே மாமல்லபுரத்தில் இருக்கிற அந்த கோவில்களை மட்டும் நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம். ஆல்ரெடி நம்ம மார்னிங்லேருந்தே நாங்கள் சுற்றி மலையெல்லாம் ஏறினதுனால ரொம்பவுமே டயர்டாகிடுது. மார்னிங்லேருந்து நம்ம நடந்து போகும்போது அதனால் நம்ம ஃபுல்லாக பீச்சில் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஓரளவு மேக்ஸிமம் டைம் வந்து ரீச் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து இது ஓரளவு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மாமல்லபுரத்தில் இருக்கிற முக்கியமான தகவல்களை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது நீங்களும் இந்தமாரி மாமல்லபுரத்துக்கு சென்றிருந்தீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அவசியம் மிஸ் பண்ணாமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் விலாகில் இன்னும் ஒரு அதிசய கோவில்களை பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.